எங்கள் பிரச்சனையை விட அவர் பிரச்சனை தான் பெருசாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வாங்க, நீங்கள் 2 நாள் கழித்து அந்த 15th ஈவினிங் நான் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க ஒரு 2 மணி நேரம். இந்த படம் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். என்னென்னா என்னுடைய படங்கள் நான் வந்து காமெடினா பண்ணும்பொழுது ஆர்யா எனக்கு ஃபோன் பண்ணி, எப்போயுமே நாங்கள் ரெகுலராக பேசிக்கிட்டே இருப்போம். ஆர்யா வந்துட்டு, ஏன் மச்சான் நீ காமெடி பண்ணும்பொழுது ஒரு ஜாலியாக இருப்ப, பயங்கரமாக நல்லா பண்ணுவே, ஏன் இப்போ ஹீரோவானதுக்கப்புறம் பயங்கர அந்த ஃப்ளோ இல்லையே அப்படின்னு கேட்டால், இல்லை மச்சான் நிறைய கமிட்மெண்ட்டு, நிறைய விஷயங்கள், இந்த படம் பண்ணுறது, அடுத்த படத்துக்கு ஒன்று இது பண்ணுறது, இதுக்கு நடுவில் யாராவது ஒருத்தங்க அட்வான்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க, அந்த கதை கூட சரியாக கேட்க முடியாமல் டக்குன்னு இது ஒரு கமிட்மெண்ட் ஆயிரும் அப்படின்னு. அப்போ ஆர்யா சொன்னது, இந்த படத்தில் நீ ஃபுல்லாக க்ரியேட்டிவிட்டியில் இறங்கி வேலை செய், உன்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், உன்னோட ப்ராப்ளம் எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன், நீ ஒன்லி வேலை செய்ய வேண்டியது இந்த 1 year இந்த படம் மட்டும்தான் அப்படின்னா, அது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலமாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த படத்தில் மறுபடியும் ஒரு நல்ல ஒரு கதை, திரைக்கதை, காமெடி, என்னுடைய ஆக்டிங், இது எல்லாமே வந்துட்டு நிச்சயமாக உங்களை வந்துட்டு திருப்திப்படுத்தும் நான் நம்புகிறேன். May 16 தியேட்டரில் போய் பாருங்கள். அதே மாதிரி ஆனந்தை நான் சொல்லுவேன், தமிழ் உலகின் கிறிஸ்டோஃபர் நோலன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஆனந்த் பண்ணுற கதை வந்துட்டு ஒரு லைனில் இருக்கவே இருக்காது. ஹாரர் ஜானர்னால் ஹாரருக்குள்ளவே இருக்காது. டிடி ரிட்டர்ன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நான் சொன்னேன், அது மாதிரி அதில் வந்து கேம் இருக்கும், அதில் ஒரு காசு காணாமல் போய்டும், அதில் ஒரு த்ரில்லர் இருக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹாரருக்குள்ளே ஒரு அட்வென்ச்சர் இருக்கும். ஸோ இப்படி எல்லா லேயரையுமே வச்சு ஆனால் ரொம்ப அழகாக ரொம்ப ஈஸியாக பண்ணுவான். அந்த அளவுக்கு கொஞ்சம் நல்ல நாலேஜ் உள்ள ஒரு ஆள் ஆனந்து. ஸோ இந்த படமும் அது மாதிரி தான். இந்த கதையாக சொன்னால் யாருக்குமே புரியாது, என்னாலே புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் அதை ஒரு ஃப்ளோ பண்ணி ஒரு ஸ்க்ரீன் ப்ளேவாக பண்ணி ஒரு படம் அவுட்புட் காட்டும்போது தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடியாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் எல்லோரும் சிரித்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க. பட் நான் இங்கே என்ன தான் நாங்கள் கூவி படத்தை விற்றாலும் நீங்கள் பார்த்துட்டு சொல்கிறதா ரிசல்ட்டு. நீங்கள் தேட்டரில் பாருங்கள், ஃபேமிலியோடு பாருங்கள், குழந்தைங்க எல்லோரையும் கூப்பிட்டு போய் பாருங்கள், டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக நம்ம May 15th ஈவினிங் இங்கே ப்ரிவியூவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. இந்த கான்செப்ட் சொன்னோடனே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஒரு படத்துக்குள்ளேயே தியேட்டரில் உள்ளே போய் அந்த படத்துக்குள்ளே அந்த கேரக்டர்ஸ் வந்து அந்த படத்துக்குள்ளே டிரான்ஸ்போர்ட் ஆகிடுறானுங்க. ஸோ அது வந்து ரொம்ப ஒரு நாவல் ஐடியா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியா. இதில் எப்படி ஒரு காமெடியும் சரி, அதில் ஹாரர் எலிமெண்ட் எப்படி கொண்டு வர போகிறாருன்னு ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அந்த லைன் ஐடியா சொன்னதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட சொன்னது, நீ கரெக்டாக பண்ணிட்டேன்னா இது சூப்பராக இருக்கும் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ கம்ப்ளீட்டாக பண்ணி முடித்த உடனே ரியலி லைக் இட். சந்தானம் சார் கேட்டோடனே அவருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ தட்ஸ் வை பியாண்ட் பட்ஜெட் எல்லாமே வந்து அதெல்லாம் பார்க்காம இந்த படம் எடுத்தால், இந்த குவாலிட்டியில் எடுத்தால், இந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எடுத்தால் மட்டும்தான் இதோட 100% ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு அப்பயே முடிவு பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக சந்தானம் சாரோட அவரோட சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணியிருக்க முடியாது. ஸோ ஐ திங்க் ஃபுல் அண்ட் ஃபுல் சந்தானம் வந்து இதில் வந்து உழைச்சி அவங்க பிரேம் கூட சேர்ந்து என்னெல்லாம் பெஸ்ட்டாக இதில் பண்ண முடியுமோ அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. தட்ஸ் என்னோட இன்புட்லாம் ரொம்ப கம்மி தான். பட் தேர் எஃபர்ட் ஒரு லாஸ்ட் ஆல்மோஸ்ட் a year இந்த ப்ராஜெக்டில் தான் அவங்க 2 பேரும் ட்ராவல் ஆகிட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படம் நல்லா வந்து இருக்குன்னு எல்லோரும் நம்புகிறோம். ஸோ இந்த 16th ரிலீஸ் ஆகும்போது நீங்களும் பார்ப்பீங்க. ஸோ டெஃபினெட்லி வெரி ஹாப்பி. ஆஸ் அ ப்ரொடியூசராக இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் கண்டிப்பாக அந்த ஹாப்பினஸ் வந்து இன்னும் அடுத்த லெவல் போகும்னு நினைக்கிறேன். டெஃபினெட்லி இது மிகப்பெரிய சக்ஸஸ் ஆனால் இதோட நெக்ஸ்ட் லெவல் 2 கண்டிப்பாக சேர்ந்து பண்ணுவோம். ஸோ டெஃபினெட்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். வெரி பாசிட்டிவ் அபவுட் திஸ் ப்ராஜெக்ட், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். போகிற போக்கில் நெல்சன் சாரையும் கலாச்சிட்டாரு. அப்படியே காக்கா அந்த இது சீனியும் எடுத்துக்கிட்டாங்களாம். அதே போல் இந்த படம் முடிஞ்ச உடனே சந்தானம் சார் இந்த படத்துக்கு ரிவ்யூ பண்ணுவாரா? கண்டிப்பாக அவரு படத்தில் ரிவ்யூ தானே. இது யாரையும் கலாச்சி பண்ணல, இது ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ளே ஒரு கிங்ஸ்லியாகவே இருக்காரு. ஸோ அதை சொல்கிறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட் அவர் டைரக்டர் நெல்சன் தான். ஸோ அதனால தான் அது மாதிரி ஒரு டைலாக் பண்ணோம். இல்லை அதுலேயே சொல்லியிருப்பாரு, நீ நெல்சன் படத்தை ப்ராடக்டரா, நெல்சன் ஒரே மாதிரி கொண்டு போவாரா, நீ என்ன மாத்திர அப்படின்ற மாதிரி ஒரு இதை போட்டிருப்பாரு. அதனால தான் கேட்டோம். நெல்சன் எதுவும் இது அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலையா?
இல்ல இப்போ என்னன்னா ஒரு டேரக்டருக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கு ஓகேங்களா. இப்போ வந்துட்டு இவர் படம்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஆனந்த் படம் அப்படின்னாலே நிறைய கொஞ்சம் கிண்டல், அந்த சட்டையர் அண்ட் ஸ்பூஃப் இருக்கும். சில படத்தோடைய ரெஃபரன்ஸை வச்சு அவர் கிண்டல் அடிப்பார். அப்புறம் சில பேருடைய கேரக்டர்ஸ் வச்சு பண்ணுவார். ஆனால் அது எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் எல்லாரும் தெரிஞ்சவங்க, அவங்கக்கிட்ட எந்த ஒரு பாதிப்பும் வராதுன்னு தெரிகிறது மட்டும்தான் பண்ணுவோம். இல்லைன்னா அது பண்ணுறது கிடையாது. இப்போ நாங்கள் ஜாலியாக பேசிப்போம். ஆனால் இவர்கிட்ட பேசினா செட் ஆகாதுன்னா அதை நாங்கள் அவங்க தொட மாட்டோம். சார் இப்போ நீங்கள் பார்க்கிங் காசு கோவிந்தா, டிக்கெட் காசு கோவிந்தான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறீங்க. லேட்டஸ்ட்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தேட்டரை விட்டு வெளியே வரும்போது பார்க்கிங் காசு வேஸ்ட்டு, பாப்கார்ன் காசு வேஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க. எந்த படத்தை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கீங்களா? இல்லை, எந்த படத்தையும் மென்ஷன் பண்ணல. ஆடியன்ஸு மக்கள் டெய்லி என்ன பேசுகிறாங்க, டே டு டே அவங்க என்ன கரண்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்கன்றதை பார்த்துட்டு அதை எடுத்து நம்ம படத்தில் வைக்கிறோம். எப்பவுமே படம் அதுதானே, என்ன நடக்குதோ அதை நம்ம எடுத்து அது சினிமாவாக காட்டும்போது நல்ல ரீச் கிடைக்கும். ஆரியா ப்ரொடியூசர் எல்லாம் சம்பளம் கரெக்டா கொடுத்துட்டாரா? ஆரியா கிட்ட கேட்குறீங்களா? சந்தானம் சார் சம்பளம் கேட்டது கொடுத்துட்டாரா? நான் கேட்டதை விட அதிகமாகவே கொடுத்துட்டாரு. அதாவது வந்துட்டு என்ன சொல்கிறது, நான் சொன்னேன் இல்லைங்களா, நாட் ஓன்லி இந்த படத்தோடைய